நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ என்னோட ட்ரைனிங் மெத்தடை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது ஒரு புது ட்ரைனிங் மெத்தடுன்னு சொல்றதை விட ஒரு 2 to 3 years பேக் நான் அந்த ட்ரைனிங் மெத்தடை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இந்த ட்ரைனிங் மெத்தடை ஏன் நான் ஸ்கிப் பண்ணேன் அப்படின்னா, இது ரொம்ப ஈஸியா இருக்காது. நீங்க ஒரு ரெப் போடுறப்பையும் 100% அட்டென்ஷன் இந்த ஒரு கோட்ல கொடுத்தே ஆகணும். ஸோ கொஞ்ச நாள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணாம இருந்தேன். ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டேஸ் எனக்கு ஃபெட்டிக் லெவல்ன்றது ரொம்ப அதிகமாயிருச்சு. இப்போ நார்மலாக நம்ம செஸ்ட் ட்ரைன் பண்றப்போ ஒரு 1 or 2 days நம்ம செஸ்ட் ஃபெட்டிக்கா இருந்தா பரவாயில்ல, பட் இந்த ஷோல்டர் ஜாயிண்டா இருக்கட்டும் இல்லை எல்போஸா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே ரொம்ப ஃபெட்டிக்கா இருந்தது. ஸோ அப்போதான் நான் இன்னுமே கொஞ்சம் ப்ராப்பரான ட்ரைனிங் மெத்தடை இன்டியூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த ஃபெட்டிக் லெவல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினைச்சேன். ஒரு 2 to 3 weeks இந்த ட்ரைனிங் மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு நல்ல ரிசல்ட்டே இருக்கு. ஸோ இப்போ இந்த ட்ரைனிங் மெத்தடோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ற வால்யூமை கம்மி பண்ணணும் அண்ட் அதே சமயம் மசில் ஸ்டிமுலேஷனுமே இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நான் இந்த வீடியோ வந்து நான் எவ்வளோ செட்ஸ் போடுறேன், எவ்வளோ வேரியேஷன் போடுறேன் பர் மசில் குரூப்புக்கு, அதெல்லாம் பத்தி நான் அதிகமா டிஸ்கஸ் பண்ண விரும்பல. இந்த மெத்தடை மட்டும் நான் நல்லா கிளியரா சொல்லிடுறேன். என்னோட பழைய மெத்தட் பட் நான் செஸ்ட்டுக்கு ஒரு வேரியேஷன் போடுறேன் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 10 to 12 reps கிட்ட புஷ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செஸ்ட்டுக்கு அதிக வால்யூம் கொடுக்கணும்னு நினைச்சுன்னா நான் அதோட வேரியேஷன் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஆர்எல்ஸ் நான் போடுற செட்ஸை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அது மாதிரி லோட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த ட்ரைனிங் மெத்தடை ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ நான் அது மாதிரி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணதுனால எனக்கு ஃபெட்டிக் லெவலும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா நான் மைனர் மசில்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரைசப் அண்ட் பைசப், ஷோல்டர் இதெல்லாம் ட்ரெயின் பண்றப்போ எனக்கு அந்த ஃபெட்டிக் லெவல் அது அதிகமாக இருந்த மாதிரி தெரில. ஸோ இப்போ நான் எப்படி ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ரெப்ஸையோ இல்லை வேரியேஷன்ஸோ இன்க்ரீஸ் பண்ணாமல் நான் இப்போ ஒரு வெயிட்டை ப்ராக்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், இல்லை ஒரு வெயிட்டில் நான் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ அந்த வெயிட் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமை இன்க்ரீஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்குவீஸ் வந்து 0.1 வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெச் வந்து 0.2 வச்சுக்கோங்க. ஸோ 0.1லேருந்து அந்த 0.2ல இருக்கிற டைம் டியூரேஷன் இருக்கும்ல, ஸோ நான் அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2 வீடியோ காமிக்கிறேன். ஒரே லோட்ல 2 டைப் ஆஃப் ட்ரெயின் பண்ணா எப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 12 rep போடுறதும் இருக்கும், இங்க ஒரு 6 to 8 repல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதான் இருக்கும். இப்போ உங்களுக்கு 2 வீடியோ ஸ்கிரீன்ல இருக்கும். ஒன்று வந்து அதே லோட்ல ஒரு 12 reps புஷ் பண்றப்போ இருந்த மொமெண்டமும், அதே லோட்ல ஒரு 6 to 8 rep ரெஸ்ட்ரிக்ட் பண்றப்போ இருந்த மொமெண்டமும். ஸோ இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 0.1 to point Bல ஸ்பெண்ட் பண்ற டைம்ன்றதும் உங்களுக்கு எப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் மசில் க்ரோத் எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்க அந்த A to B ஸ்பெண்ட் பண்ற டைம் இருக்குல்ல, ஒரு ரெப் போடுறப்போ ஒரு 1 second ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த 1 second தான் உங்களோட மசில் ஸ்டிமுலேஷனுக்காக இருக்கட்டும் இல்லை மசில் க்ரோத்துக்காக இருக்கட்டும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க ஒரு 10 ரெப்போ இல்லை 12 ரெப்போ போடுறப்ப ஒரு 12 seconds ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ நான் இப்போ ஃபெட்டிக் லெவல்லாம் இருக்கிறதுனால நான் ரெப்ஸை கம்மி பண்ணிட்டேன். ஸோ இப்போ எப்படி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த 0.1 and 0.2 இருக்குல்ல, ஸோ இதுக்கு நடுவில் ஸ்பெண்ட் பண்ண டைமை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் எவ்வளோ கண்ட்ரோல்டுன்றதை விட எவ்வளோ ஸ்மூத்தாக போட முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு ஜர்க்கும் இல்லாமல் நான் என்னதான் ஒரு சேம் லோட் நான் அப்போ யூஸ் பண்ண அதே லோடே இப்போ யூஸ் பண்ணாலும், ஸோ நான் அப்போ ஒரு 12 rep போட்டப்போ என்னோட மசில் வந்து ஒரு டென்ஷனில் இருந்திருக்கும். ஸோ அதுவும் இந்த 6 rep போடுறப்ப என்னோட மசிலில் இருக்கிற டென்ஷனும் சேமாக இருக்கும். பட் என்னோட ஜாயிண்டோட ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும் இல்லை என்னோட மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மெத்தடில் ட்ரெயின் பண்ணுறதுனால மேஜரான இன்ஜுரியாக இருக்கட்டும் இல்லை மேஜரான ஃபெட்டிக் லெவலாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுது. ஸோ நான் இப்போ பண்ணுற ட்ரைனிங் மெத்தடில் நான் மேக்ஸிமம் ஒரு 6 to 8 reps தாண்டதில்லை. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஒர்க் அவுட்டை பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். எய்தர் வந்து எல்லாரும் ஒரு நெகட்டிவ்ல போயிட்டு பாசிட்டிவ்க்கு ஒரு சடன் புஷ் பண்ணுவாங்க, அது மாதிரி இல்லாம இல்ல பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மட்டும் ஸ்லோவா கொண்டு வருவாங்க, அது மாதிரி இல்லாம என்னோட மொத்த ஒர்க் அவுட்டுமே ஒரே கான்ஸ்டன்டான மோஷன்ல வச்சிருக்க ட்ரை பண்றேன். மசில் அண்ட் டென்ஷன் அண்ட் டைமை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாம அந்த மசில் ஸ்டிமுலேஷனுமே நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்க இப்போ அது மாதிரி ஃபார்ம்ல போடுறீங்க அப்படின்னா உங்களோட மொத்த வெயிட்டுமே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஸோ மசில் ஸ்டிமுலேஷன்ன்றத நீங்க நிறைய ரெப்ஸ் போட்டதை விட இதுல உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இப்போ இந்த டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி தான் நான் மெயினா என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க ஸ்டில் ப்ராக்ரெசிவ் ஓவர்லோடும் இதுல பண்ணலாம். லைக் ப்ராக்ரெசிவ் ஓவர்லோடும் பண்ணணும். அந்த ஒரு 6 to 8 repன்றது நல்ல மேக்ஸிமம் ஸ்ட்ரகிள் அச்சீவ் பண்ற மாதிரி போடணும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த மெத்தட் அவ்வளோ ரொம்ப ஈஸியா இருக்கு, ஈஸியா அடாப்ட் பண்ற மெத்தட் இல்லை. நான் வேற எதை பத்தி யோசிச்சு ட்ரெயின் பண்ணேன் அப்படின்னா ஒரு 4-5 rep நான் நார்மலா எப்பயும் போடுற மாதிரி போட்டு அதுக்கப்புறம் தான் யோசிப்போம், ஓகே நம்ம அந்த ட்ரைனிங் மெத்தட் இல்லை, ஸோ நம்ம மாத்திட்டோம், ஸோ ஒரு ரெப்பையும் கான்சென்ட்ரேட் பண்ணி போடணும். ஸோ நீங்க அந்த இன்டென்ஷனலா போடுறத மேஜரா கவனிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ நீங்க இதுலயுமே மல்டிபிள் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணலாம்.
லைக் இந்த ட்ராப் செட்டா இருக்கட்டும், இல்ல சூப்பர் செட்டா இருக்கட்டும், இல்ல மயோ செட்ஸா இருக்கட்டும். ஸோ நீங்க இது மாதிரி மெத்தட்ஸை யூஸ் பண்ணாலுமே நம்ம பிரைமரி எதை ஃபோக்கஸ் பண்றோன்றத பார்த்துக்கோங்க. ஸோ அதுபடி ட்ரெயின் பண்ணுங்க. அண்ட் நான் நார்மலா நீங்க இன்டென்ஷனோட ட்ரெயின் பண்ணணும்னு சொன்னது, நீங்க இந்த மெத்தடை ட்ரெயின் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க ஒரு ரெப்பும் போடுறப்பயுமே இது மசில் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க நார்மலா ஒரு 10 to 12 ரெப்ஸ் போடுறப்ப அந்த மோஷன்ல இருக்கப்போ உங்களால அவ்வளோ எஃபெக்டிவா இந்த தாட்டுக்கு போக முடியாது. ஏன்னா நீங்க ஒரு 8 ரெப்பு கிட்ட ரொம்ப ஈஸியா போட்டுருவீங்க. அந்த லாஸ்ட் 4 ரெப் தான் உங்களுக்கு மசில் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்பதான் அந்த ஸ்ட்ரகிளிங் பாயிண்ட்ன்றது வரும். ஸோ நீங்க ஒரு 6 to 8 ரெப் தான் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு 2 ரெப்லேயே அந்த மசில் ஸ்டிமுலேஷனா இருக்கட்டும், இல்லை அந்த ஸ்ட்ரகிளிங்கா இருக்கட்டும் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்க அதுக்கப்புறம் எவ்வளவு ப்ராப்பரா ட்ரெயின் பண்றீங்க, எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் கொண்டு போறீங்கன்றது தான் இதுல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ மெயினா இந்த டெக்னிக்கை தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைச்சேன். இது டெக்னிக்னு சொல்றத விட மெத்தட், லைக் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ நீங்கள் இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக இன்ஜுரிஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஃபெட்டிக் அதிகமாக இருக்கு, ரிகவரி ஆன மாதிரி ஃபீல் ஆகலை அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு இந்த மெத்தட்லாம் ட்ரெயின் பண்ணி பாருங்க. ஸோ இது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கு, இல்லை உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியுதா, இல்லை உங்களுக்கு இந்த மெத்தட்லாம் ஒர்க் ஆகுதான்றதை பார்த்துக்கலாம். ஸோ இது ரொம்ப அட்வான்ஸ்டான மெத்தடுன்றதை விட நிறைய பேருக்கு ரெப்ஸை கம்மி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வால்யூமை கம்மி பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இல்லை ஸோ இது மாதிரி இந்த வால்யூம் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் மசில் க்ரோத்லாம் அஃபெக்ட் ஆகுன்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்னதான் ஒரு ஒர்க் அவுட்ல வந்து வேரியேஷனாக இருக்கட்டும், இல்லை செட்ஸாக இருக்கட்டும், இல்லை ரெப்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலுமே ஸோ நீங்க அதை விட ஒரு மசில் க்ரோத்தா இருக்கட்டும், இல்லை மசில் ஸ்டிமுலேஷனா இருக்கட்டும், அதை விட நல்ல எஃபெக்டிவாக உங்களால் ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக இதை தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் ட்ரைனிங் மெத்தடா இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது பத்தி கத்துக்கணும் அப்படின்னா எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுங்க, இல்லை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அது மாதிரி கண்டென்ட்லாம் டெலிவர் பண்ண ட்ரை பண்றேன்.